ஹை கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஆண்ட்ரூம் ஃபுல் நேம் வந்து த டெட்லிஸ்ட் ஃபிலிம் எவர் மேட். இந்த படம் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 14 2018 வருஷங்க. இந்த படத்தை பார்த்தா நீங்கள் 2 நாளாக சைக்கோ மாதிரி இருப்பீங்க சொன்னால் நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்களா? ஆனால் அப்படி தாங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்காக நான் இந்த படத்தை 2 வாட்டி பார்த்தேங்க. இந்த படத்தை 1979 எடுக்கப்பட்டதுங்க. இந்த படத்துக்கான பேக் ஸ்டோரி நிறையா இருக்குங்க. ஆனால் அது ரொம்ப லென்த்தாக போகும். நான் உங்களுக்கு இந்த கதையை சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் இந்த கதையை இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதோ ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. ஏன்னா படமும் பொறுப்பு கிடையாது. ஏன்னா படம் ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லிடுவாங்க. படம் பார்க்குறவங்கள வசியம் பண்ணுற மாதிரியே சவுண்டு, எஃபெக்ட்ஸு, பிக்சர்ஸ்லாம் உள்ளே வச்சுருப்பாங்கங்க. நீங்கள் படம் ஸ்டார்டிங் பார்த்துட்டு இருக்கும் போதே எண்டிங் முடிகிற வரைக்கும் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் இந்த படத்தை பார்த்த 2 நாளைக்கும் என்னமோ மாதிரி இருந்துச்சுங்க. மைண்டு கொஞ்சம் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. அதான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நீங்களே கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். எவ்வளோ முடியுமோ கதையை ஸ்டார்ட்டாக சொல்லி பார்க்குறேங்க. அப்போ தான் நீங்கள் கதையை பார்ப்பீங்க. ஆண்ட்ரூம் டைட்டில் போட்டுருவாங்க. டைட்டில் போட்டோன்னே ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீனில் ஒரு டாகை காட்டுறாங்க. அந்த டாகு ஏதோ சாகிற நிலைமையில இருக்கு போலங்க. அது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவன் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் அக்காக்காரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா ஒரு மயக்க ஊசியோ இல்லை விச ஊசியோ கொடுத்து அந்த டாகை கொண்டுட்டாங்க. ஏன் கொண்டாங்க, எது கொண்டாங்கன்னு தெரியலங்க. ஆனால் அந்த டாகுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், அதனால கொண்டிருப்பாங்க. அந்த பையன் மனசு ஏதோ மாதிரி இருக்கும். அதனால அந்த பையன் அந்த சொர்க்கத்துக்கு போயிருக்குமா நகரத்துக்கு போயிருக்குமான்னு தெரியாமையே அந்த பையன் கன்ஃபியூஸாகவே இருப்பான். அவங்க அக்காட்ட கேட்டிருப்பான், அக்கா இந்நேரம் நம்ம நாய் சொர்க்கத்துக்கு போயிருக்குமா இல்லை நரகத்துக்கு போயிருக்குமான்னு. உடனே அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க அந்த ரொம்ப தப்பு பண்ணியிருக்கு, அதனால அது நரகத்துக்கு தான் போயிருக்கும். என் கனவுல அடிக்கடி அந்த டாக்கும் ஆட்டு தலையோட ஒரு நெருப்பு வச்சும் ஒரு உருவாருங்க. இந்த சீன் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அதுவும் அந்த மியூசிக்கோட நம்மளை மசியப்படுத்துற மாதிரியே இருக்கும். தம்பி பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, இது வெறும் கனவு தான் அப்படின்னு அந்த அக்கா சொல்லி காட்டுக்குள்ளேயும் அந்த தம்பி கூட்டிட்டு வந்து அந்த டாகை நம்ம புதைப்போம், அது சொர்க்கத்துக்கு போக வைப்போம், நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குழி நோண்டி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த பையனுக்கு தெரியாத அக்கா சும்மா சொல்லி தான் அந்த பையனை மைண்டு மாத்திரக்காக அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு. அந்த அக்காவும் அந்த பையனும் ரொம்ப தூரமா அந்த காட்டுக்கு நடுவில் போய் நிற்கிறாங்க. நிற்கும் போது அந்த பேக்ரவுண்டில் ஒரு உருவத்தை காட்டுவாங்க. வேற லெவலில் இருக்குங்க இந்த சீனை. அப்படியே ஒரு சவுண்டு கேட்குங்க, ரொம்ப சவுண்டு அதிகமாக கேட்கும். அந்த பையன் பயப்படுவான். அதுக்கப்புறம் அந்த கிராஃபிக்ஸ் அந்த சவுண்டு நாய்ஸஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த பையனை அப்படியே கூட்டிட்டு போய் அந்த குழி தோண்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அணில் மட்டும் திரும்பி பார்க்கறது மாதிரிலாம் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அக்காவுக்கு சும்மா ஒரு சவுண்டு கேட்கறதுனால உள்ள போய் கூடாத மாதிரி ஒளிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி ஒளிஞ்சுக்குவாங்க. ஆனால் இங்கிட்டு பார்த்தா ஒரு பணம் வெளியே உட்காந்துருக்கோங்க. இந்த சீன்லாம் அள்ளு விட்டுரும். இந்த அக்கா செஞ்ச வேலை சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி சும்மா கடந்த பேயை கிளப்பி விட்டுருவாங்க. அதாங்க இந்த கதையை லேயர் 1 ஸ்டார்டிங்கே வருங்க. நீங்கள் போக போக பார்ப்பீங்க. கதைக்குள்ளே பாருங்கள். கதையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை கைஸ்.